ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு நேற்றுக்கே யோசித்தேன். அது யூடியூப்பில் போடுறதா ஸ்டேட்டஸில் போடுறாங்க, ஓகே நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு சிம்பிளான கதை தான். ஒரு பையன் வந்து 2 பேரை லவ் பண்ணுறான். சரி, ஓகே, லவ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ திடீர்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபேமிலியில் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்றாங்க. அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் பக்கா பிளான் பண்ணி அது ஒரு திருட்டு கல்யாணம் மாதிரி என்ன செய்யுது, யாருக்கு தெரியாத மாதிரி ஒரு திருட்டு கல்யாணம் மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊழியக்காரர், அது யாருன்னு தெரியல, அதுக்கும் உடந்தை. அப்போது இப்போ 2 லவ் பண்ணுறவங்க வந்து அவங்க லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போது அந்த பையனுக்கு கல்யாணம் ஆன பொண்டாட்டி எப்படி வச்சுருக்கணும், அவன் தன்னை நம்பி வந்தவர் பொண்ணு. அப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக வச்சுருக்கணும். இவன் என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த பொண்டாட்டியும் வேணும், பழைய 2 லவ்வரும் வேணும். அப்போ எத்தனை, 3. புதுசாக கல்யாணம் பண்ணியாச்சு, அந்த பொண்டாட்டியும் வேணும், ஏற்கனவே இருந்த லவ்வர்ஸும் வேணும். அப்போ இது எங்கே போகுதுன்னா, அந்த கல்யாணம் நடத்தி வச்ச ஊழியக்காரர்கிட்ட போகுது. இந்த ஊழியக்காரர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, உங்களுக்கு 1 இருந்த பார்த்தா 3 இல்லை, கூடவே தரலாம், டோன்ட் வரி, அதனால் 3 மெயின்டைன் பண்ணுங்க. ஏதாவது ஊழியக்காரன் சொல்லுவானா அப்படி? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி சிச்சுவேஷனில் அதாவது ஒரு திருச்சபையாக இருக்கலாம், இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியமாக இருக்கலாம், ஒரு ஊழியக்காரர் வந்து இப்படி ஒரு வேலையை செய்யலாமா? யோசித்து பாருங்கள். இது கிறிஸ்டியன்ஸ். தனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்தாச்சு கல்யாணம் ஆகி, அப்போ அந்த பொண்டாட்டி தான் பார்க்கணும். சரி, நீ லவ் பண்ணாமல் இப்போ அது முன்னாடி கதை. ஒன்ஸ் இந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்டாட்டி தான் பார்க்கணும். அந்த பழைய 2 லவ்வர்ஸும் எனக்கு தான் வேணும், நான் கூட தான் வச்சுருப்பேன்னு சொன்னால் ஊர் உலகம் என்ன சொல்லும்? நடத்தி வச்ச ஊழியக்காரங்களோ இல்லை கூட இருக்கவங்களோ என்ன வேணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஊர் என்ன சொல்லும்? உனக்கு தான் உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, அதானே பார்க்கணும். ஆக இந்த பழச கூடவே கூட்டி நடக்குன்னு யோசிக்க. இது கூட பிரச்சனை இல்லை, அந்த 2 லவ்வருக்கும் தெரியும் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அப்படிங்களும் ஒதுங்கக்குண்டா? இது அப்போ என்ன கணக்கில் வரும்? நம்ம கலாச்சாரத்துக்கு கரெக்டாக வருமா? 1க்கு 3 அப்படி இருக்கா? நம்ம இந்திய கலாச்சாரத்தில் அப்படி இருக்கா? நீங்கள் யாருன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி இது ஒரு கதை தான், உண்மையாக சொன்னால் அது ஒரு கதை தான். இதை கூட நீங்கள் வேறு ஏதாவது பொருத்தி பார்த்தீங்கன்னா நான் பொறுப்பேற்க முடியாது. புரியுதா? இது வந்து ஒரு கதை, நிஜம் அல்ல, கதை. இந்த கதையை நீங்கள் வேறு எதுக்கு கூட நீங்கள் பொறுத்து பார்த்துறாதீங்க, சரியா? ஏன்னா என்ன சொல்கிறது, புதுசாக பொண்டாட்டி கிடச்ச பிறவும் வேண்டாம், நான் பழசை தான் சேர்த்து தான் வச்சுருப்பேன்னு சொல்லுறதுக்குல அது நீங்கள் எதையாவது பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. எனக்கு அவதூறு வழக்குகளுக்கும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போக முடியாது. உங்களுக்கு இந்த கதையை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். நமக்கு ஒரு தரப்பட்ட ஒரு பணியாக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பமாக இருக்கலாம், அந்த குடும்பத்தை தான் பார்க்கணுமே தவிர எல்லாம் வேணும், எல்லாம் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து அந்த குடும்பத்துக்கு ஆகாது. யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பத்துக்கு ஆகாது, அந்த 2 லவ்வர்ஸ் குடும்பத்துக்கு ஆகாது. அப்படி மொத்தத்தில் அவங்க சுற்றி இருக்க எதுக்குமே அது முரண்பாடாக தான் இருக்கும். அதுக்கு தான் அந்த கதையை சொல்ல வர. நம்ம வந்து நமக்கு திமிராக இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிவாதமாக இருக்கலாம், இல்லை நமக்கு எல்லோரும் இருக்காங்க, நமக்கு எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்காங்க, எல்லோரும் நம்ம கல்யாணம் நடத்தி வச்சப்பா ஊழியக்காரர் நமக்கு சப்போர்ட்டு தான், அவர் நீ எத்தனை நாள் வச்சுக்கன்னு சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியா சொன்னோன்னா அது கெட போகிறது என்ன தெரியுமா, அந்த குடும்பம். சரியா? அந்த சம்மந்தப்பட்ட நபர்களின் குடும்பம், அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா ஒரு மொத்தமான ஒரு இடத்துல. என்ன சொல்கிறது, ஒரு ஊழியக்கார இடமா இருந்தால் சரி, ஒரு ஊராக இருக்கலாம், இல்லை ஒரு திருச்சபையாக இருக்கலாம், அது வந்து ஒரு முக்கியமான இடம். அந்த இடம் வந்து குட்டிச்சோராக போயிடும். இது யார் காரணமாக இருப்பாங்க? இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு பாஸ்டர் ஊழியக்காரர் வந்து நடத்தி வச்ச ஊழியக்காரர் வந்து என்ன சொல்கிறது, நீ 3-4 வச்சுக்கன்னு சொல்கிறதுக்கு அவர் இந்த இதுக்கு பொறுப்பேற்பாரா, இல்லை கெட்டுனவன் பொறுப்பேற்பானா? யோசித்து பாரு. எனக்கு எல்லாம் வேணும்னு சொல்கிறேன், யோசித்து பாருங்கள்.
ஓகேவா? இது கதை தான். தயவுசெய்து நான் திரும்பவும் சொல்கிறேன், இட்ஸ் ஓன்லி ஸ்டோரி. இது யார் மனதை புண்படுத்தக்கோ யாரையாவது நீங்கள் வேறு அது கூட பொருத்திடாதீங்க. ஏன்னா இப்போ சில விஷயங்களை ஏதாவது பொறுப்புகளை கூட நீங்கள் பொருத்தி பார்த்துறாதீங்க. 1க்கு 3 இல்லை பொறுப்புகளை கூட பொருத்தி பார்த்துறாதீங்க. அது உங்கள் இது, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு கோர்ட்டு கேஸ் நடைய முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், இது கதை மட்டுமே. இது ஒரு விழிப்புணர்வு கதை மட்டுமே தவிர யார் மனதை புண்படுத்துவதற்காக அல்ல. சரியா? அதனால் திரும்பவும் சொல்கிறேன், கதையாக எடுத்துக்கிடுங்க. ஓகே, பை, டேக் கேர்.